ஹார்ட் டிசெக்ஷன், அதாவது இதயம் ஒன்றை வெட்டி பரிசோதிக்கும் பரிசோதனை ஒன்றில் நாங்கள் முதலாக அப்பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்களை சேகரித்து கொள்ள வேண்டும். அவற்றுள் கைகளுக்கு அணியக்கூடிய கையுறைகள், இதயத்தை வெட்டி பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் பிளேட், அதுபோன்று அந்த பிளேடை பொருத்தக்கூடிய ஹேண்டில் என்பவற்றை நாங்கள் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் மிக கவனமான முறையில் சர்ஜிக்கல் பிளேடினை சர்ஜிக்கல் ஹேண்டில் உடன் கவனமாக இணைத்து கொள்ள வேண்டும். முன்னதான் இருக்கிற கூம்பு வடிவானது. அப்போ எங்களுக்கு எப்படி இந்த ஷேப்பு வரும், என்ன இந்த ஷேப்புக்கு அந்த ஹார்ட் வரப்போகுது. இந்த முனை வந்து இங்கே லெஃப்ட் சைடு இருக்கும், இங்கே சென்டர்லேருந்து வரப்போகுது. அப்போ இந்த குழாயெல்லாம் சென்டரில் இருந்து தான் இப்படி இறங்கி கீழே மேலையும் வந்து பிரிஞ்சு போக போகுது. நான் பார்க்குறேன் மெயினாக 2 பெரிய குழாய் இருக்குன்னு சொல்லி, 2 பெரிய குழாய். இது என்ன குழாயாக இருக்கும்? ஒன்று தொகுதி பெருநாடி, இன்னொன்று வந்து சொசை பெருநாடி. இது ஒன்று பெருசாகி ஒன்று சின்னதாக இருக்கும். அப்படிதான் பெருசாகிறது என்னது? அது தொகுதி பெருநாடி. இது வந்து சின்னது. இது போயிட்டு 2 பிராஞ்ச் 5 அலைஞ்சலையும் பிரிய போகுது, 2 சுவாச பைகனை இருந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து சொல்லியில் இது கட் பண்ண அப்படின்னால இல்லை என்ன. அப்போ இதில் இந்த சுவரை தொட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதில் சுவரை தொட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்து தடி தொட்டு பாருங்க. நீங்கள் என்ன எடுக்கிறப்ப அப்படி அப்படி சுவரை தொட்டு பாருங்க. சொன்ன மாதிரி இதே வரை வந்து நல்ல தடி பிடிச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேச அளவு தடிவமானது. சரியா? சோனையாரை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மெல்லிய சுவர், இந்த இது பாருங்கள் அப்படியே செய்யக்கூடியது மெல்லிய சுவர். இதே வரை வந்து இவ்வளோ ஹார்டாக இருக்குது. அப்போ தான் இது அவ்வளோ வேகமாக ப்ரெஷரோட பம்ப் பண்ணலாம். அப்போ இது தரிப்பு கூட தரிப்பு குறவு. அதே நேரம் அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு கட் பண்ணுவோம். அடுத்தது இதில் பாருங்கள், இந்த தொகுதி பெருநாடிலிருந்து உதிக்கிற முதலாவது நாடி பேர் முடிகிற நாடி. இதில் இந்த ஓடுது இந்த ஓடு இதான் வந்து முடிகிற நாடி, இந்த சப்ளை பண்ணி போகுது. அதே மாதிரி இதில் ஒரு பிரான்ச் தான் வழங்குது. இந்த ஒன்று போகுது, சரிதானே? இதெல்லாம் வந்து முடிகிற நாடி. அது நாங்கள் இதில் 3 படையும் சொன்னோம். என்ன படம்? எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். எண்டோன்றது உள்ளுக்குள்ள, எப்பி என்றது ஆகவழியாது சுற்றுப்புறமானதான் எப்பின்னு சொல்கிறேன். இப்போ நடுவில் இருக்கிற தடிப்பு கொண்ட படைய பேர் தான் மயோ கார்டியம். இதே தசை, மயோன்னு சொன்னால் தசை, கார்டியம்ன்றது இதயம். அப்போ இதில் பாருங்கள், இந்த மெல்லி ஒரு சவுப்பு நீங்கள் கொடுத்து தெரியுது உங்களுக்கு, சவுமிக்குது படுவலை பாருங்க, பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த மெல்லி சவு தான் எபிகார்டியம். இது வெறும் மெல்லி சவு மட்டும்தான். இந்த சவு தான் எபிகார்டியம். இது இன்னும் கொஞ்சம் இது இந்த தெரியுது, கண்ணு தெரியுது வந்து மயோகார்டியம். உள்பக்கம் விட்டு நான் தெரியும் எனக்கு எண்டோகார்டியம். சரியா? மற்றது ஹார்ட்டில் எப்பயும் எல்லாருக்குமே இப்படி ஒரு கொழுப்பு படி ஒன்றும் இதுதான் செய்யும். இப்போ நாங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் மிச்சப்பட்டால் அது கொழுப்பாக மாதிரி தான் படியும். அந்த கொழுப்பு எங்கெல்லாம் படியலாம் அங்கெல்லாம் படியும். அப்போ அதில் ஒரு இடம் தான் ஹார்ட். கிட்னியில் படிக்குது, ஈரலில் படிக்குது, இங்கே வயிற்றில் படிக்குது. நாங்கள் கட் பண்ண தொடங்குவோம். சரி சரி போயிட்டு அப்போ நாங்கள் கட் பண்ணுற நேரம் இப்படி கட் பண்ணிட்டோம்னு பார்க்கலாம். அல்லது இங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வால்வுகள் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். இதில் அந்த வால்வுகளை கனெக்ட் பண்ணுற ஒரு நான் ஒன்று இருக்குதுன்னு இதே நானையும் சரி வால்வையும் இதே நானும் கனெக்ட் பண்ணுற கீழே ஒரு தசையும் ஒன்று வந்து சிம்மி தசை. அதெல்லாம் இதில் ஈஸியாக பார்க்கலாம். சரி, நாங்கள் இதில் இந்த ஷேப்பில் நினைக்கிறேன். இந்த பக்கம் சாரி இந்த பக்கமே கட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு புடி
சும்மா தான் என்ன சொல்லுங்க ஃபார்மசியில் ஃபார்மசியில் அதில் தண்ணியில் ஊற போட கொஞ்சம் ஊற போட தான் செய்யணும் அப்போ தான் போடுவேன் அப்போ லைஸாக இதில் பாருங்கள் இதில் ஒரு சைடில் பார்த்தா எங்கள்ட இந்த பக்கம் தானே இது 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 இடது பக்கம் இந்த ரெண்டு சைடு இப்போ இப்படி தான் இப்போ ஹார்ட்டனே இப்படி தானே ஹார்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால் இதான் இடது பக்கம் அண்ணே இது வலது பக்கம் இது இடது பக்கம் தானே ஜனடது ஜனட அப்படி தான் போகும் டிரெக்டாக அப்போ அப்படியே இத்தனை மணி பார்ப்போம் இப்போ இந்த கூர்முனை பக்கம் வைக்கிறது வந்து வலது பக்கம் என்ன சரி இப்போ இது இது இடது பக்கம் என்ன சொல்றீங்க இந்தாக்கிறா தான் ஹார்ட் இருக்க போகுது இப்போ கூர்முனை இருக்க வலது பக்கம் இல்லை எப்படியா ஹார்ட் எப்படியா ஹார்ட் இப்படி தான் இருக்க போகுது வேறு அப்போ இந்த பக்கம் தானே இடது பக்கம் இது என்ன இடதுயா இடது அப்போ இது இடது பக்கம் இது ரைட் சைடு அப்போ இந்த பக்கம் வைக்கிறது தான் இது வந்து இடது பக்கம் இது வலது பக்கம் அப்போ இது இடது ஞாபகம் வச்சுக்கோங்க இது இடதா இப்படி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இடது ரைட் இந்த ரைட் அப்போ இது இடது இதே வர இது வந்து இந்த இதுக்குலாம்